ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மோர் மிளகாய் வத்தல் எப்படி செய்கிறதுன்னு தான். ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே செய்யலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செய்யலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான மிளகாய் இருக்கும். ஒன்று குண்டு மிளகாய், இதே மாதிரி நீட்ட மிளகாய் 2 விதமாக இருக்கும். நீங்கள் எந்த மிளகாய் வேணுமாலும் வாங்கிக்கிங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நீட்டு மிளகாய் தான். நான் 3 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈரம் இல்லாமல் அந்த மிளகாவை நம்ம சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கணும். நான் ஏன் கையில் க்ளவுஸ் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மிளகாய் வந்து அது சுத்தம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கையில் வந்து எரிச்சல் கொடுக்கும். அதுக்காக தான். நீங்களும் தேவைப்பட்டால் போட்டுங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. இப்போ இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா நுனியில் உள்ள அந்த காம்பை வந்து பாதி அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கு வச்சு நம்ம ஒரு 2-3 இடத்துல வந்து அப்படியே ஹோல் போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம மோர் இந்த உப்பு எல்லாமே அது உள்ளே சாரும். இங்கே வந்து கத்தியை வச்சு கீந்து விட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா அதில் உள்ள விதையெல்லாம் வெளியில் வந்துடும். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு ஒரு 2-3 இடத்துல நம்ம ஹோல் போட்டுக்கலாம். இதேமாரி நம்ம எல்லா மிளகாயும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மிளகாயும் நம்ம சுத்தம் பண்ணி ஹோல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த மிளகாயை பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோரில் தான் ஊற வைக்க போகிறோம். இப்போ இந்த மிளகாயை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வெயிலில் ட்ரையாகவே காய வச்சு எடுத்துக்கணும். இந்தமாரி மிளகாயை வந்து நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு நீங்கள் மோரில் ஊற போடும்போது பார்த்திங்கன்னா அந்த மோர் உப்பு எல்லாமே அதில் நல்லா சாரும். அதுக்காக தான் நம்ம காய வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதில் வந்து மோர் கலந்துக்கலாம். இப்போ இந்த மிளகாவுக்கு நம்ம தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் கிலோவுக்கு 1 புடி அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 3 கிலோவுக்கு 3 புடி அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு கொஞ்சம் கூட வேணும் இல்லை குறைச்சி வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. இந்த உப்பே போதுமான அளவாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துங்க. மிளகாயில் உப்பு சேர்த்த பிறகு நம்ம மிளகாயை நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த உப்பு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒன்று சேர கலந்து வரும். மிளகாயில் உப்பு சேர்த்து இப்போ நம்ம நல்லா குலுக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வடித்த கஞ்சி தான் எடுத்துருக்கிறேன். இந்த வடித்த கஞ்சி சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிளகாவோட வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் வடித்த கஞ்சி சேர்க்குறேன். இது ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம். நம்ம கொஞ்சமாக வடித்த கஞ்சி தண்ணியாக நல்லா லிக்விடாக எடுத்துங்க. நான் 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்து நம்ம நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோர் கலந்துக்கலாம். மோர் வந்து நல்லா கெட்டி தயிராக தான் நான் 1.5 லிட்டர் எடுத்து அதை வந்து மிக்சியில் கொடுத்து நல்லா தண்ணி மாதிரி அடித்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப தண்ணியாகலாம் நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் 1.5 லிட்டர் அளவுக்கு தான் எடுத்துருக்கிறேன். இப்போ அதையும் கலந்து நல்லா கையை கொடுத்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்குவோம். அப்போ தான் அந்த மோர், இந்த நம்ம ஊற்றின கஞ்சி, உப்பு எல்லாமே அந்த மிளகாவில் நல்லா சார்ந்து வரும். அதுக்காக நீங்கள் குலுக்காமல் கையை வச்சு நல்லா ஒன்று சேர கலந்து கொடுங்க. இப்போ எல்லாம் ஒன்றா நல்லா கலந்தாச்சு. இதை நம்ம அப்படியே அமுக்கி வச்சு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து நைட்டு ஃபுல்லாக அந்த மோர்லேயே ஊறணும். ஊறின பிறகு நான் அடுத்த நாள் காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறது. பாருங்கள், இப்போ மோரில் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு வடிகட்டி வச்சு நல்லா அந்த மோரை நல்லா வடித்து எடுத்து நம்ம காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மோர் எல்லாமே நல்லா இறங்கிடும். இல்லைன்னா அப்படியே ஈரமாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் வடிகட்டிக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி எல்லா மிளகாயும் நம்ம எடுத்து காய வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மோர்லேருந்து நான் எல்லா மிளகாயும் எடுத்துட்டேன். நல்லா காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் காய விட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறது. இப்போ நம்ம மிளகாய் எடுத்த பிறகு இவ்வளோ மோர் இருக்குது. இது வந்து நம்ம கீழேலாம் ஊற்றிட வேண்டியதில்லை. திரும்பவும் காய வச்சு நம்ம அதிலே தான் எடுத்து சேர்த்துக்கணும். இதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காஞ்சி மிளகாய் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த மிளகாயை எடுத்து நம்ம அதே மோர்லேயே நம்ம திரும்பவும் கலந்துக்கலாம். இந்த மோரை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. திரும்ப திரும்ப அதிலே போட்டு நம்ம வந்து மிளகாயை ஊற வச்சா தான் அந்த மிளகாயோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மோர்லேயே தான் நம்ம ஊற வச்சு எடுக்கணும். திரும்பவும் நம்ம அதேமாதிரி குலுக்கி வச்சிடலாம். இப்போ இந்த மிளகாய் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காய வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறது. பாருங்கள், இப்போ நான் இந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 வாரத்துக்கிட்ட நான் காய வச்சு எடுத்தேன். நீங்கள் அந்தமாரி காய வச்சு எடுக்கும்போது தான் பூச்சி எதுவுமே வராது. 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக காய வச்சு அப்படின்னு சவுண்டு வரும் கலக்கலன்னு. அந்த அளவுக்கு நீங்கள் காய வச்சு எடுத்துங்க. இப்போ இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம்.
இந்தமாரி மிளகாய் கிடைக்கும்போது சீசனுக்கு நீங்கள் செஞ்சு வச்சுருங்க. இது 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா, இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம், பழைய சாதம் எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மோரோட வாசனை எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.